ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ கூட்டல் கழித்தல் கூட்டணியும் முக்கியமாக அறியக்கூடிய பாயிண்ட்ஸு சமன்பாடு இந்த பார்க்க போகிறோம். கூட்டல் எப்படி கூட்டுறது? கோவை 2 கோவை கொடுத்துருக்காங்க, அதை கூட்டணும். கூட்டும்போது என்ன செய்யணும்? அதில் 13a + 2 25a + 1 ரெண்டையும் கூட்டம்னா இது 3, இது a 8 நான் கூட்டுறது. ஒத்த உறுப்புகளை கூட்டலாம். இது 13a என்பது ஒரு உறுப்பு, 25a என்பது ஒரு உறுப்பு. இந்த 2 உறுப்பும் ஒத்த உறுப்பு. அதே மாதிரி 2 என்பதும் 1 என்பதும் ஒத்த உறுப்பு. நம்ம 25ஐயும் 2ஐயும் கூட்ட முடியாது. 15 3ஐயும் 13a-யையும் 1ஐயும் கூட்ட முடியாது. 25a-யையும் 2ஐயும் கூட்ட முடியாது. 1ஐயும் 13a-யையும் கூட்ட முடியாது. ஏன்னா ஒத்த உறுப்புகள் இல்லை. ஒத்த உறுப்புகளை கூட்டலாம், கழிக்கலாம், வகுக்கலாம், பெருக்கலாம். சொன்னேன்னா இப்போ இது கூட்டல். இந்த ரோலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கழித்தல் கழித்தல் என்பது என்ன செய்யணும்னா, இது இப்போ 25a + 11 இருந்து எதை கழிக்க சொல்கிறாங்க? 13a - 2 கழிக்கணும்னு சொல்கிறாங்க. இது கழிக்கிறதுக்கு என்ன இன்வெர்ஸ் பண்ணணும். இது பேர் என்ன? இன்வெர்ஸ். இன்வெர்ஸ்னால் என்னென்னா, மைனஸ் போட்டு 13a - 2. நம்ம ஜென்ரலாக என்ன செய்வோம்? இப்போ 20 என்ன செய்வோம்? ஜென்ரலாக செய்கிறது தான். அதாவது 25லேருந்து 5 கழிங்கன்னு சொன்னால் என்ன செய்வோம்? இங்கே ஒரு மைனஸ் போட்டு 20ன்னு சொல்லுவோம். அதானே? அதே தான் இங்கேயும். இங்கே என்ன செய்ய போகிறோம்னா, 25a + 11 இதிலிருந்து 13a - 2 என்ன செய்ய போகிறோம்? கழிக்க போகிறோம். கூட்டுனா முதல்ல கூட்டுறது ப்ளஸ்ஸு, இங்கே கழிக்க போகிறோம். கழிக்க போகும்போது என்ன செய்யணும்னா, இந்த 13a மைனஸ்னா பெருக்க வேணும். மைனஸை உள்ளே போகும்போது என்னவாகும்? -13a மாறும். இது போகும்போது +2 மாறிடும். இதுதான் இம்பார்ட்டன்ட். கழிக்கிறதுனா இது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட்னா, நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரி இந்த 25 - 10 போட்டால் 15. இது எப்படி செய்யணுமோ இதே மாதிரி தான் பெரிய எழுத்தை மேலே போட்டுக்கிறோம். 25a + 11 -13a - 2 அப்படின்றத கழிக்கணும். கழிக்கணும்னு என்ன செய்யணும்? மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு இங்கே ஒரே டைம் இருக்குது, ஒரே உறுப்பு. இங்கே 2 உறுப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? இதை பெருக்கணும். எப்படி பெருக்குவீங்க? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ போட்டிங்கன்னா 11 + 2னா 13. இங்கே 25a, இங்கே -13a இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? a 2 1 a 2 1 மொத்தமாக 12a + 13 தான் கழித்தல். அல்ஜிப்ரா கழித்தலுக்கும் சாதா கழித்தலுக்கும் வித்தியாசம் ஒன்று தான். இது அப்படியே கன்வெர்ட் ஆகிரும். எப்படி? மல்டிப்ளை பண்ணும்போது
சரி, மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கு இது மாதிரி கூட்டலுக்கு முக்கியமாக அறிகிறது மாதிரி பெருக்களுக்கு முக்கியமாக இது அறிவிப்பு இருக்கா? இருக்குது. அது என்னென்னா அதையும் சொல்லிடுறேன். இது கூட்டல் முக்கியமாக அறிய வேண்டியது மாதிரி பெருக்கல் வகுத்தல் அது 14வது பாயிண்ட். பெருக்கல் வகுத்தல் இல்லை முக்கியமாக அறிய வேண்டியது என்னென்னா, இது ரெண்டையும் பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ் தான் வரும் பெருக்கும்போது. இதையும் பெருக்குனா இங்கே மைனஸ் வராது, ப்ளஸ் வரும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ் வரும், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் வரும். அதாவது மிகையும் பெருக்கும்போது மிகை தான் வரும். குறையையும் பெருக்கும்போது மிகை வரும். மிகையும் குறியையும் பெருக்குனா குறை தான் வரும். குறையையும் மிகையையும் பெருக்கும்போது என்ன வரும்? மைனஸ் தான் வரும். சார், மிகையும் குறையும் பெருக்கும்போது குறை தான் வரும். குறையும் மிகையும் பெருக்கும்போதும் குறை தான் வரும். இது நல்லா இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது? குறை. உள்ள என்ன இருக்குது? ப்ளஸ். என்ன இருக்குது? மிகை இருக்குது. குறையும் மிகையும் பெருக்கும்போது குறை தான் வரணும். குறையும் பெருக்கும்போது மிகை வரும். குறையும் பெருக்கும்போது மிகை வரும். இந்த மாதிரி போட்டு கழித்தல். இங்கே ஏன் கழித்தல் பெருக்கல் அண்ட் வகுத்தல் சொல்கிறேன்னா, கழித்தல் பண்ணும்போது எப்பொழுதும் மைனஸ் போடணும்ல, மைனஸ் போனால் மைனஸை வந்து பெருக்கணும், உள்ளே பெருக்கணும். இங்கே இது வந்து எப்படி மாறினா -13a + 2 அப்படின்னு மாறும். இதுக்காக தான் இந்த சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன? இங்கே ப்ளஸ் இருக்குது, மிகை இருக்குது. ஆக குறையும் மிகையையும் பெருக்கும்போது குறை வரும். குறையும் பெருக்கும்போது என்ன வரும்? மிகை வரும். அந்த இதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகே, அடுத்து 11வது பாயிண்ட்டு. இது 12 13 தான் இருக்குது. சமன்பாடு நேரியல் ஒருபடி சமன்பாடு. நேரியல் சமன்பாடு ஒருபடி சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. தமிழில் நேரியல் சமன்பாடு ஒருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இங்கிலீஷில் சொல்கிறேன். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தமிழில் சமன்பாடுன்னு சொன்னால் என்னன்னு தெரியாமல் முடிக்கக்கூடாது. நேரியல் சமன்பாடு ஒருபடி சமன்பாடுனா ஏதோ பெரிய ஐட்டம்னு நினைக்க வேண்டாம். அது ஒன்றும் கிடையாது. அதுதான் லீனியர் ஈக்குவேஷன். அது வந்து கோவை ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு வரும். கோவை = மாறிலி வரும், அல்லது கோவை = கோவையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 7x + 3 = 17. இது வந்து கோவை, இது மாறிலி. வருதா? அதை விட்டுட்டு 7x + 3 = 3x - 5. இப்படி ரெண்டு கோவை வரும். கோவை மாறிலி வந்தாலும் இதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன், அதாவது ஒருபடி சமன்பாடு, அது நேரியல் சமன்பாடு. கோவை = கோவைனாலும் ஒருபடி சமன்பாடு அல்லது நேரியல் சமன்பாடுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? 14 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 14 பாயிண்ட்ஸை வந்து புரிஞ்சு மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி எக்ஸாம்பிள் போட போகிறோம். எடுத்துக்காட்டு எத்தனை இருக்குது? எடுத்துக்காட்டு வந்து 3.15 இருக்குது. 3.1 இருந்து
இங்கே வேண்டாம், இது தெரியாமல் போனாலும் எடுத்துக்காட்டு எத்தனை இருக்கு தெரியுமா? 3.1 இருந்து 3.15 வரை எடுத்துக்காட்டு இருக்கு. இந்த எடுத்துக்காட்டு ஈஸியாக செய்யணும். நீங்கள் இந்த 14 பாயிண்ட்டையும், இது வரைக்கும் 14 பாயிண்ட் இருக்குல்ல, 14 பாயிண்ட்டையும் தரவாக புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிங்கன்னா இந்த 15 எடுத்துக்காட்டையும் எளிதாக புரிஞ்சுக்கலாம். இந்த 15 எடுத்துக்காட்டை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் எத்தனை மார்க் இருக்கும்? 15 மார்க் இருக்கும். உங்கள் கையில் 15 மார்க்கு. கண்ணை மூடிட்டு நீங்கள் பரீட்சைக்கு போகும்போது இதை மட்டும் படிச்சுட்டு இந்த எடுத்துக்காட்டையும் படிச்சுட்டு போனீங்கன்னா 15 மார்க். அப்புறம் அங்கே எக்ஸசைஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸசைஸ் போட்டிங்கன்னு வச்சுங்க, அதை போட்டிங்கன்னா 5 மார்க் கூட கிடைக்கும். மொத்தம் 20 மார்க் உங்களுக்கு கையில் கிடைச்சிடும். சந்தோஷம் தானே? அல்ஜிப்ராவில் 20 மார்க்கு தொலையாக வாங்கலாம். இதை படித்தா 10 மார்க், இந்த 14 பாயிண்ட்டையும் படிச்சிங்கன்னா. அதுபோக இந்த எடுத்துக்காட்டு வந்து 15 படிச்சிங்கன்னா 5 மார்க். ஸோ 15 மார்க் வாங்கிடுவீங்க. இது என்னென்னா பயிற்சின்னு கொடுப்பாங்க. பயிற்சி அல்லது எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 மார்க் சொல்லையாக எடுத்துடலாம். அதுபோக ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷம் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த இதுதான் வரும் படிச்சிட்டிங்கன்னா 20 மார்க்கு. இங்கே 7ஆவது வகுப்பில் நீங்கள் 20 மார்க்கு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 8ஆவது வகுப்புலேயும் 20 மார்க் அல்ஜிப்ராவில் வாங்கிடுவீங்க. ஏன்னா 7ஆவது வகுப்பு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால நீங்கள் வீடு கட்டுறது 8ஆவது வகுப்பு என்னது வீடு கட்டும்போது அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயும் 20 மார்க் வாங்கிடுவீங்க. ஆனால் தைரியமாக என்ன செய்யலாம், நீங்கள் மார்க் வாங்கிட்டே இருக்கலாம். அதனால் அல்ஜிப்ரா அல்லது இயற்கணிதத்தை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டாம்.